சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ செந்திலோட இயக்கத்தில் பரத், அஜய் கார்த்தி, சங்கீதா, பவானி ஸ்ரீ, அபர்ணதி, அப்புறம் பிரகாஷ் ராஜ் அண்ட் ஒரு பெரிய டீம், இன்னும் 2-3 பேர், கிஷோர், அனந்த் நாக் நடிச்சிருக்கிற காளிதாஸ் 2 இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். எதுக்காக சில நேரங்களில் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குறிப்பிட்ட சிலரை மென்ஷன் பண்ணணும்னு நினைப்போம். அவங்கள நம்மளுடைய ஒரு சின்ன இதனால் கவனக்குறைவனால் விட்டுட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக அந்த பிட்டை மனசில் இதை வச்சுக்காதீங்க. ரைட். ஸோ காளிதாஸ் 2 இந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு காளிதாஸ் 1 வந்து நீங்கள் பார்த்துட்டு வரணுமா அப்படிங்கிறதுக்கான டிஸ்க்ளைமரை நான் ஓப்பனிங்லேயே கொடுத்துட்றேன். அதுக்கான அவசியம் கிடையாது. இது அதோடைய அப்படியே அதோட சீக்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. காளிதாஸ் 2 கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கதைக்களம். 1லேருந்து நம்ம ஹீரோ வந்து வர்றாரு. ஸோ அவருடைய பிரச்சனை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு டயலாகாக வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் முதல் படத்தை பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிறதுக்கான இது கிடையாது. அந்த டிஸ்க்ளைமரை நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை வந்து பண்ணிடுறேன். ஸோ காளிதாஸ் 2 பொதுவாக அந்த க்ரைம் த்ரில்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு வரக்கூடிய அந்த க்ரைம் த்ரில்லரில் வந்து கதையை சொன்னோம் அப்படின்னா அதோட சுவாரஸ்யம் வந்து பயங்கர குறைஞ்சிடும். ஆனால் படத்தோட ட்ரெய்லர்லேயே வந்து இதுதான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யார் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொன்னதுனால ஒன்லைனாக அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு 568 வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், அதில் வந்து ஒரு சின்ன பாப்பா வந்து மர்மமான முறையில் மரணமாகறாங்க. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பரதன் டீம் வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஒட்டுமொத்த அப்பார்ட்மெண்ட்டையும் சுற்றி அலசி பார்த்து இது பண்ணி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி அப்படியே நம்ம டீம் எல்லாரும் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஃபைனலாக யார் பண்ணாங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறது தான் இந்த காளிதாஸ் 2 படத்தோடைய கதை. நான் படத்தோட ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பார்க்கலாம். ஸோ ரைட். ஸோ கதை வந்து இதுதான் அப்படிங்கிறப்ப எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த கோணத்தில் வந்து ஆராயலாமா, இந்த கோணத்தில் ஆராயலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த காளிதாஸ் 2 படத்தில் பிடிச்சது என்னென்னு தெரியுமா? கிளைமேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரிவீல் பண்ண ட்விஸ்ட்டு, ஒரு லாஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே இல்லை. நம்ம எல்லாருமே செகண்ட் ஹாஃப் வந்தோடனே இவன் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்கிற அறிவாளி இருக்கார்ல, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறக்கூடிய அறிவாளி வந்து வெளில வந்துடுவார் இந்த மாதிரி த்ரில்லர்ஸ் பார்க்குறப்ப. எனக்கு அப்போவே தெரியுங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கல்ல, அது அப்படியே வந்து உடஞ்சி போய் ஐயையோ ஏமாந்தியா அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் வந்து உங்களுக்கு கிளைமேக்ஸில் வரும். ஏன்னா இந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கெஸ் பண்ணியிருக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து இந்த படத்தை கொடுத்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டு ½ அன் ஹவர் அந்த ட்விஸ்ட் அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த பண்ணியிருக்கக்கூடிய அந்த விதம், இதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் வந்து பார்க்குறவங்க, இதை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க, சஸ்பென்ஸ்லாம் வந்து வச்சுட்டு அதை என்னன்றதை கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி அந்த மாதிரி வந்து படங்கள் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகும். படத்தோட முதல் பாதி வந்து புவன் ஸ்ரீனிவாசன் எடிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ, ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. க்ரைம் த்ரில்லருக்கே உரிய ஒரு கேமரா கோணங்களும் இதுவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நேராக ஸ்டாட்டிக்காக வந்து ஒரு இதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் த்ரில்லர் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் கொஞ்சம் கூட இது இருக்காது. ஸோ அதுக்குன்னு சில சினிமா ஃபோட்டோகிராஃபிலாம் இருக்குது. ஸோ சுரேஷ் பாலாவுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து ஏற்றிருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் வந்து அதை அந்த கேமராவில் அவர் அணுகியிருக்க விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் பலமாக வந்து நான் பார்க்கக்கூடியது சாம் சிஎஸ் உடைய பின்னணி இசை. இந்த படத்துக்கு வந்து எங்கேயும் விரடல் இல்லாமல் அதை அழகாக வந்து கதையோட போக்குக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ கம்மிங் டு ஆக்டர்ஸ், பரத் சமீப காலங்களாகவே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு கோல்டன் பீரியட் டைம் வந்து இருந்தது. எடுத்த படங்கள் கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டு, கமர்ஷியலாக நிறைய போயிருந்தது. பட் ஏதோ ஒரு சில இடங்களில் மிஸ் ஆனது. பட் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு அவருக்கு இந்த லைன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத சமீப காலத்தில் வந்து சென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ காளிதாஸ் 1 பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது ரொம்பவே அழகாக வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிருந்ததுனால தான் அதோட சீக்வலாக வந்து 2 வந்து அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பரத் அவருடைய கேரக்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வந்து எல்லா இடத்துலையும் வந்து சட்டிலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயமும் இந்த படத்தில் வந்து நான் நோட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து மற்ற நடிகர்களுக்கு வந்து சம அளவுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கறதுக்கான ஒரு மனப்பான்மை தமிழ் சினிமாவில் ரீசன்ட் டேஸில் நிறைய படங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பொதுவாக ஒரு படம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2.5 மணி நேர படத்தில் ஹீரோவுடைய டூரேஷன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும். அதுதான் வந்து எழுதப்பட்ட சினிமா வரலாறுன்னு சொல்லலாம்.
அதுக்கப்புறம் மற்ற ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் மிக்ஸ் ஆகிருப்பாங்க, பாட்டு இருக்கும், வில்லனோட சீன்ஸ் இருக்கும், இல்லை கேரக்டர்ஸோட காமெடிஸ் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்டு சினிமாவாக நம்ம காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் சமீப காலங்களாகவே நமக்கு அந்த இடத்துல வந்து மற்றவங்க அந்த இடத்துல வந்து நடிக்கிறப்ப அதுக்கான ஸ்க்ரீன் ப்ரெசஸ் வந்து இருக்கும், அது கதையை வந்து நகர்த்திட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு நிறைய ஹீரோக்கள் வந்து அதை வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் பரத் அவரை சுற்றி இருக்க எல்லாரையுமே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு வந்து ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காரு. அஸ் அ ஆக்டராகவும் அந்த ஸ்பேஸை வந்து பகிர்ந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அவருடைய மெச்சூரிட்டி வந்து நிறைய இடங்களில் தெரிஞ்சுது. ஸோ டெஃபினட்டாக வந்து பரத்தை தாண்டி இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. குறிப்பாக வந்து சங்கீதா பல வருஷம் கழிச்சு பூவே உனக்கு சங்கீதா நம்ம எல்லாரும் அவங்கள வந்து ஒரு பயங்கரமான துருன்னு தான் பார்த்துருப்போம். இந்த லால லல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரியே பார்த்துருப்போம். காலம் மாறி போச்சுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட ரியல் கேரக்டர் வந்து இந்த மாதிரி இருந்தது. பேசிக்காக சொல்கிறேன் அப்படின்னா சங்கீதா வந்து செட்டில் பேசவே மாட்டாங்க யார்கிட்டையுமே. நீங்கள் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ரொம்ப அமைதி. ஸ்க்ரீனில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்க்குறீங்களோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும் அவங்க செட்டில் இருந்தாலே. அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீஎன்ட்ரி வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல ஒரு ஒர்த்தான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்திருக்கலாம், பட் இந்த கதைக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஏசியா வரக்கூடிய பவானி ஸ்ரீயோட கேரக்டரில் எனக்கு இன்னும் சில அதில் கேள்விகளும் சில முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்யுது. பட் அது இன்னும் கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அதை தாண்டி வரக்கூடிய கிஷோரோட கதாபாத்திரம் ரொம்ப நாள் கழிச்சு பிரகாஷ் ராஜ் அவர்களை வந்து கருப்பு கோட்டு போட்டு அட்வொகேட்டாக பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து அஜய் கார்த்தி இந்த பையனை தான் வந்து எல்லாருமே வந்து நடப்பாங்க, ஐயோ எப்படி இருக்கான் பாரு இந்த பையன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்குனே ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, கிரைம் த்ரில்லரில் கரிச்சு கொட்டுறதுக்குனே ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கோணத்தில் வந்து அஜய் கார்த்தியை காமிச்சிட்டு ஃபைனலாக வந்து அந்த ட்விஸ்டையும் வந்து ரிவீல் பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஸோ அவரும் வந்து எங்கேயும் ஓவர் டூ பண்ணாமல் ஒரு இதாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த பயங்கரமான சைக்கிக் கேரக்டர்ஸு அமைதியாகவே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணார்னா அதுக்கு ஆப்டாக அளவெடுத்து செஞ்ச ஒரு முகம் மாதிரி அப்படி இருக்குது. ஏன்னா வெள்ளைன்னு ஒரு மாதிரி அமுல் பேபி மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு, ஆனால் அவருக்குள்ளே இவ்வளோ குரூரமான சில விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு அவர்கிட்ட இது இருக்குது. தமிழ் சினிமா அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் காளிதாஸ் 2 உங்களுக்கு வந்து எனக்கு க்ரைம் த்ரில்லர் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சஸ்பென்ஸ் வச்சு படம் வந்து கதை சொல்கிறப்ப அதை வந்து கண்டுபிடிச்சி நானும் உள்ளே போய் லயிச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவும் எனக்கு அதெல்லாம் எனக்கு பெருசாக டிஸ்டர்ப்லாம் பண்ணாது. இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்க்குறது என்னுடைய ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் காளிதாஸ் 2 படத்தை வந்து தாராளமாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து இப்போ நான் சொல்கிறேன் மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் ஓடிடியில் இந்த படம் காளிதாஸ் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து அதிகப்படியாக நம்ம சோஷியல் மீடியாக்களில் பார்க்க முடியும். அந்த ஒரு தகவலையும் நான் இப்போயே வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு சினிமா ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோஹிணி.